ஹாய் ஹலோ வணக்கம். ஸ்டார் சண்முகவேல் யூடியூப் சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நம்ம சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணால் ஒரு 10 பேருக்கு போய் நம்ம வீடியோ சேரும். எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். த காமன் மேன் நிகழ்ச்சி ஆகஸ்ட் 16 த கிராண்ட் லான்ச் தொடங்க போறாங்க. இன்னைக்கு அபிஷியல் ப்ரோமோ வந்துருச்சு. விஜய் டிவி சேனல்ல இருந்து இன்னைக்கு ப்ரோமோ விட்டுருக்காங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோ போடல. நம்ம ஒரு அப்டேட் வரட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளோ நாள் வீடியோ எதுவும் போடல. நம்ம சேனல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பிக் பாஸ் அக்டோபர் மாதம் தொடங்குதுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த வருஷத்துல மாற்றங்களே ஆட்சி மாறி போச்சு. இந்த வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஆட்சி எல்லாமே மாறி போச்சு. பிக் பாஸ் மட்டும் மாறல, என்ன ஆச்சரியமா என்ன? போன வீடியோவில் சொல்லியிருந்தா அக்டோபர்ல தொடங்க போறான்னு. இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா செப்டம்பர் 6 தான் ரூமர் எப்பயுமே ரூமரா போறது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப ரூமர்ல போறதா நடக்கும் போல தெரியுது. செப்டம்பர் 6 தான் தொடங்க போறாங்க. எல்லா சீசனும் கிட்டத்தட்ட ஒரு 7 சீசன், தமிழ், மலையாளம், ஹிந்தி, அரபி, பெங்காலி, கிட்டத்தட்ட ஒரு 7 மொழியில ஒரே தேதியில தொடங்க போறாங்கன்னு பரவலா ட்ரெண்டிங் டாபிக் போயிட்டு இருக்கு. நான் தமிழ் அக்டோபர் தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் மாதிரி இருக்குது. காமன் மேன் நிகழ்ச்சி ஆகஸ்ட் 16 கிராண்ட் லான்ச் தொடங்க போறாங்க. அதுல யார் கோஸ்டா வர போறாங்கன்னு நம்ம ஒரே குழப்பமா இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரி வருவார்னு சொன்னேன். சீசன் 4ல வர டைட்டில் வின்னர் ஆரி தான் வராரு. ஆரி, சீசன் 5 ராஜு, ஓவியா, சீசன் 2 ஓவியா வராங்க, சீசன் 1 ஓவியா வராங்க. இவங்க 3 பேருக்கு இன்னொரு கோஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா சீசன் 7 மாயா வந்தாவே ஒரே குழப்பமா தான் இருக்கு. இன்னும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பண்ணாவே கொண்டு போவோம். காமெடியா பேசி நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு போர் அடிக்காம கலகலன்னு பேசி வீடியோவை முடிச்சு பார்ப்போம். வாங்க வீடியோ ஃபுல்லா போயிடலாம். த காமன் மேன் நிகழ்ச்சி ஆகஸ்ட் 16 த கிராண்ட் லான்ச் வரப்போகுது. திங்கள் டு வெள்ளி இரவு 10 மணிக்கு, சனி ஞாயிறு 5:30 போடுறாங்க. சனி ஞாயிறு மட்டும் 5:30 மணிக்கு. மற்றபடி திங்கள் டு வெள்ளி இரவு 10 மணி போட போறாங்க. இப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். காமன் மேன் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புறமா வந்திருக்கு. அடுத்தடுத்து புறமா தொடர்ந்து வரும். எல்லா சீசன்லயும் புறமா அடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இன்னைக்கான புறமோ இன்னைக்குதான் தமிழ் பிக் பாஸ்ல தமிழ் இதுல வந்திருக்கு. இந்த காமன் மேன் நிகழ்ச்சியில இன்னைக்குதான் புறமா விட்டுருக்காங்க. வேற மொழியில எல்லாம் அக்னி பரிச்சுன்னு சொல்லி புறமா விட்டு சும்மா ட்ரெண்டிங் டாப் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம தான் அடிமட்டத்துல இருந்து இப்படிதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வந்திருக்கிறோம். புறமோ ஸ்டெப் எடுத்து வச்சு வந்திருக்கிறோம். பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. இப்ப ஒரு காபி ஷாப்ல அந்த வீடியோ காட்டும்போது ஒரு காபி ஷாப்ல காட்டுறாங்க. மாயா அவங்கதான் போய் ஆர்டர் வாங்குற மாதிரி போறாங்க. யார் உட்காந்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சீசன் 4 ஆரி. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மாயா என்ன வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு வேணும். அப்படியாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சாருக்கு ஒரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவருக்கு நீதி என்ன, சீசன் 4லயே அவர் நீதி, நேர்மை, நியாயம், அமைதியா இருந்து ஒரு டைட்டில் வின்னர் அடிச்சவரு. ஓகேதான். ஏன்னா ஆரிங்கிற ஒரு நல்ல மனிதர். அவரு மூவி நல்லா பார்த்திருக்கு. அவர் நல்லா ஹோஸ்ட் பண்ணுவாரு. ஆரி வந்ததுல சூப்பர், நல்லா எல்லா இதுவும் நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. ஆனா மாயாதான் குளறுபடி. எனக்கு மாயா வர்றதா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா புதுசா இருக்கு. இதே மாக்காப்பாவோ இல்ல வேற ஒருத்தர் வேற யாரோ வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்காது. அது எப்பயும் போஸ்ட் பண்ற மாதிரி சும்மா விஜய் டிவில எப்ப பார்த்தாலும் அவங்களே வந்துட்டு இருந்தாங்கன்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஸ்டார் மியூசிக்கு இந்த குக் வித் கோமல் பாக்குற மாதிரி போயிடும். புதுசா மாயா வந்ததுனால ஓகேதான். ஆனா மாயா வந்தாவே கொஞ்சம் சீசன் 7 மாதிரி குழப்பமா இருக்கக்கூடாது.
கரெக்டா இருந்தா சூப்பரா இருக்கும். என்ன சொல்றேன் நான் சொல்றது கரெக்ட்னா கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா மாயா வந்தாவே ஒரே கைமண்ணா இருக்கு. அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் வந்து ஆரி, செகண்ட் அடுத்து இதுக்கு மாயா வந்து போறாங்க. கண்ணாடி டேபிள் மேல கிடக்குது. கண்ணாடி யாருன்னு இருக்காங்க. என்னதான்ட்டு உடனே ஆரி இவரு ராஜி வராரு. உங்களுக்கு என்ன சார் வேணும்னு கேட்க, எனக்கு காமெடி, ஒரு மஜாவான காமெடி ஃபன் ஃபுல்லாவே மஜாவா இருக்கும்னு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிங்களா சார், அப்படி வரும் சார், நீங்க போங்க சார்ட்டு சீக்கிரமா ஒரு காப்பியை போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அவர்கிட்ட ராஜீவ் வந்து சீசன் 5 வந்து அவர் காமெடி தான். ஒரு பஞ்சு டைலாக் அடிச்சு விட்டுட்டு டைட்டில் அடிச்சு போயிட்டாரு. அந்த சீசன் ஃபுல்லாவே காமெடி கலகலன்னு இருந்துச்சு ஓரளவுக்கு. சீசன் 3 விட சீசன் 5 அதே மாதிரிதான், ஒரே சிரிப்பு நல்லா இருந்தது. அதனாலதான் இவர் வந்து ஒரு காமெடி நாட்ட எது சொன்னாலும் டக்குன்னு ஒரு பஞ்ச் அடிச்சு விட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி கண்டஸ்டன்ட் வேணுங்கிற ஆசைப்படுறாரு. ஆரி வந்து நீதி நேர்மை கண்ணியம் ஒரு கட்டுப்பாடுல ஒரு கண்டஸ்ட் கேட்கிறாரு. இவர் வந்து ஒரு காமெடியான ஒரு கண்டஸ்டன்ட் கேட்கிறாரு. இவ்வளவுதான். அடுத்ததுதான் ஒரு செம்ம காமெடியான விஷயம். அடுத்து வந்து ஓவியா வந்து இந்த பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் இந்த ₹1 காயின் போட்டா நம்மளுக்கு அந்த கார்ல இந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுதான் ஓவியா போய் அந்த ₹1 காயினை போய் போடுறாங்க. போட்டோன்னே ஜாலியா ஓவியா வந்து இவங்க மாயா வந்து கேட்கறாங்க, மேடம் உங்களுக்கு என்ன வேணும், ஃபன்னா இருக்கலாம், இனிமேல் ஜாலியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு நட்ட முட்டை அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு போயிடுறாங்க. எதுக்குது கொக்கு நட்ட ஏதாவது இவங்க வந்து அந்த சீசன் 1ல வந்து இந்த பாட்டை பாடிட்டு இருப்பாங்க. அதனால இப்பவும் அந்த பாட்டை போட்டிருக்காங்க. கொக்கு நட்ட கோழிக்கிட்ட முட்டை அப்படின்ட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன இருக்கு? ஆடி பேசுறது ஒரு நியாயம் இருந்தது. இவங்க வந்தாங்க, இனிமேல் எதுக்கு எதுக்கு வந்து கஷ்டமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கார்ல ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டுக்காங்க போகிறது. ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பாட்டை போட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். மாயா வந்து கேமரா பார்த்து பேசுறாங்க. இவங்க கேட்கற மாதிரி ஆளுகளும் இருக்காங்க, இவங்க கேட்கறத விட அதிகமா பண்றவங்களும் இருக்காங்க. இது இவங்க கேட்கறதுக்கு சுகர் சக்கரை அதிகமாகவும் கம்மியாகவும் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுதான் இந்த ப்ரொமோவோட ரியாக்ஷன். இதுதான், ஒண்ணுமே கிடையாது. ப்ரொமோ பாக்குற டீசெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. அந்த ஓவியம் அந்த கொக்கு நட்டு போயிட்டு மட்டும் பாட்டுறது நல்லா இருந்தது, சூப்பரா தான் இருந்தது. ஆரி, ராஜு, மாயா, ஓவியா இவங்களோட காமன் மேன் போஸ்ட் எப்படி பண்ண போறாங்க, யார் கண்டஸ்டன்ட் வர போறாங்க, யார் செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அடுத்தடுத்த புறமா வந்தா நம்ம வீடியோவில் சொல்றேன். என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் தெரியல. ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே ஷூட் பண்ணிடுவாங்க. இந்த காமன் இப்ப நடந்திருக்குன்னா இப்ப நேரம் அந்த ஷூட் எடுத்துட்டு இருப்பாங்க. டெலிகாஸ்ட் பண்றது நம்மளுக்கு ஆகஸ்ட் 16 பண்றாங்க. ஏன்னா பிக் பாஸ் மாதிரி கிடையாதுல்ல, இன்னைக்கு நடக்கிற லைவ் மாதிரிலாம் நடக்காது. இது வந்து முன்னாடியே ஷூட் எடுத்து வச்சிருவாங்க. இப்படி நிறைய ஷூட்ல ஒரு ஷூட் எடுத்து வச்சிருப்பாங்க, யார் செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. அந்த காஃபி ஷாப்ல இன்னைக்கு ஒரு சின்ன காஃபி ஷாப்பை ஒரு புறமா முடிச்சிருக்காங்க. இதுதான் எப்பவுமே பப்ளிக் காமன் மேன்னா ஒரு பப்ளிக் மாதிரி ஒரு புறமா வரும்னு பார்த்தேன். இது என்னடானா ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப்ல என்ன காஃபி குடிக்கிற மாதிரி போட்டு ஒரு புறமா முடிச்சு தள்ளி போட்டாங்க. சரி பார்க்கலாம். காமன் மேன் நிகழ்ச்சி ஆகஸ்ட் 16ஆம் தேதி திங்கட்கிழமை லான்ச் பண்ண போறாங்க. எல்லாரும் பாருங்க, நானும் பார்க்கறேன். நம்ம சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல்ல பண்ணாவே எடுத்துட்டு போவோம், காமெடியா பேசுவோம். எந்த மாதிரி பேசணும், நான் வந்து விஜித் வீஸ் அவரோட யூடியூப் சேனல்ல பார்ப்பேன். அவரோட டெக்னிக் தான் நானும் ஃபாலோ பண்றேன். ஏன்னா ஒருத்தரை பார்த்து நம்ம கத்துக்கிறது நல்லது தானே. அவர் நல்லா பண்ணாவே பேசுவாரு, அதே மாதிரி நம்மளும் பண்ணாவே பேசி வீடியோ முழுக்க முடிப்போம். லைவ் வருவோம். யாருக்கு லைவ் வந்தா ஓகேன்னு கமெண்ட் சொல்லிருங்க. லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்றதுல லைவ் வர நீங்க சொன்னீங்க. லைவ் வர டெய்லி லைவ் இந்த காமன் மேன் நிகழ்ச்சி முடிஞ்சேன்னா லைவ் போட்டுறேன். ஒரு சின்ன இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோ போட்டுறேன், ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டுறேன். நம்ம சேனலும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆகஸ்ட் 16 சந்திப்பும். அதுக்கு முன்னாடி புறமா வந்தா அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நம்ம சேனல்ல வீடியோ
வந்துடும். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.